ஆத்ம சக்தியுடன் கூடிய சொற்பொழிவு ஆகையால் சுவாமி சிவானந்தரது சொல்லமுதை ஒருமுறை கேட்டவர் தம் வாழ்வில் அதை என்றுமே மறக்க முடியாது. சொர்க்காசிரமத்தில் உள்ள சாதுக்கள் அவரவர் போக்கில் சாதனையில் ஈடுபட்டு வந்தனர். சிலர் தவம் என்ற பெயரில் உடலை வாட்டி வருத்தினர். சிலர் கஞ்சா, அபின் போன்றவற்றில் அடைக்கலம் புகுந்து சமாதியை நாடினர். சிலர் குரங்குகளுடன் விளையாடி பொழுதை கழித்தனர். அவர்களையெல்லாம் ஒருங்கு திரட்டி சுவாமிஜி 1933 வருடம் ஆகஸ்ட் மாதம் 24 ஸ்வர்காசிரம சாது சங்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். வீணே பொழுதை கழித்த பல சாதுக்களை பயனுள்ள ஒரு கர்மயோகியர் கூட்டமாக மாற்ற சுவாமிஜி முயன்றார். மக்களுக்கு தொண்டாற்ற விரும்பிய அவருக்கு சீடர்களை ஏற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. சுவாமிஜியின் சீடர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகியது.